And is she excited for Kanguva release? விஷுவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல் டீசர்ல இருந்தே அந்த லுக்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வமும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. And she always wishes me well. And she pushes you also. கொஞ்சம் ஏதாவதுனா கூட she is very strict இல்ல. கொஞ்சம் அந்த தீ மாதிரி நெருப்பு மாதிரி தான் அது. No compromise. They have grown very differently. Of course என்னோட படங்களை விட நிறைய ஜோட படங்கள் பார்த்துருக்காங்க. என் படத்தில் மேபி சண்டை காட்சிகளோ மற்ற காட்சிகளோ மேபி நாட் ரைட் ஃபார் them to see. தியா வந்து ரெகுலரான ஃபிலிம்ஸை விட வந்து ஜெய்பீம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இன்னும் நைட் தூங்கும் போது என் பக்கத்தில் என் தலையடியில் தலை வச்சுக்கிட்டு எப்படிப்பா ஜெய்பீம் பண்ணீங்க, எனக்கும் அவருக்கும் வந்து எந்த கனெக்ஷனும் இல்லை, ஒரு மெசேஜோ தெரியாமல் ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்துக்கிட்டு ஒரு ஹலோ சொன்னது கூட கிடையாது. பட் அவர் வந்து ரொம்ப உறுதியெல்லாம் இல்லை, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே இல்லை. கண்டிப்பாக தியேட்டரில் வரணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தது. சிவா சார் அவர்கள் வந்து வேறு 2-3 கதைகள் வச்சுருந்தா கூட இதை தாங்கி சொன்னார், இது ஒன்று இருக்குது சார், ஆனால் நிறையா டைம் ஆகும், அந்த 2 years கொடுத்தா மேபி ஐ கேன் கிவ் அ லேண்ட்மார்க் ஃபிலிம். குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு கான்வாஸ்ல ஒரு படம் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணிருக்கீங்கன்னா we can kind of say ஏழாம் அறிவு. போதி தர்மர் ஏழாம் அறிவு. இப்போ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரிசர்ச் அப்படின்னு வரும்போது டைரக்டர் சைட்ல இருந்து ஒரு ரிசர்ச் வந்திருக்கும், உங்க சைட்ல இருந்து ஒரு ரிசர்ச் இருந்திருக்கும். What are the new nuances that you had to do for this film? நம்ம வாழ்க்கையில் வந்து முக்கால்வாசி நாள் வந்து சாதாரணமான நாளாக போயிட்டுருக்கோம். எவ்ரிடே வில் பி அ ரெகுலர் நார்மல் டே. பட் சம்டைம்ஸ் இன் லைஃப் சடன்லி யூ கிராஜுவேட், யூ ஃபினிஷ் காலேஜ் ஆர் திடீர்னு ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும். சம் இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸ் கீப் ஹேப்பனிங் இன் லைஃப் which prepares you for another one, or it takes you to another different experience in life. I think கஜினி நான் அப்படி தான் பார்த்தேன், சிங்கம் அப்படி தான் பார்க்குறேன், பல படங்கள். அண்ட் நவ் கங்குவா இஸ் சம்திங் லைக் தேட் ஃபார் மீ. எனக்கு அப்படி தான் நான் உணர்றேன், நினைக்கிறேன். சம்டைம்ஸ் யூ வுட் வாண்ட் டு கிவ் தட் எபிக் ஃபில்ம், தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்ம். அது வந்து நம்ம டப்புன்னு நினச்சா அது வராது. அது பல பேர் வந்து ரொம்ப நாள் அதை நினச்சிருக்கணும், எழுதியிருக்கணும். ஒரு நல்ல பலம் கொண்ட ஒரு ப்ரொடியூசர் லைக் ஐ வில் புட் எவ்ரி திங் இன் திஸ் ஃபில்ம், வி வுட் வாண்ட் டு டூ சம்திங் லைக் திஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ஓகே 27 years ஆச்சு, நம்ம எப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்ம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நம்ம மார்வல் ஃபில்ம்ஸ் பார்க்குறோம். அதே 120 ரூபா இல்லாட்டி 150 ரூபா டிக்கெட்டில் வந்து பட் யூ சி கிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? How are we going to do something like that ன்னு ஆசைப்படும் போது I think it's the right time. சிவா சார் அவர்கள் வந்து வேறு 2-3 கதைகள் வச்சுருந்தாங்க கூட இதை தாங்கி சொன்னார், இது ஒன்று இருக்குது சார், ஆனால் நிறையா டைம் ஆகும், நிறையா உழைக்க வேண்டியது இருக்கும், நிறையா we have to give a lot of love. What I can do at this time, I can only give time. அந்த 2 years கொடுத்தா maybe I can give a landmark film again from Tamil அப்படின்னு நினைக்கும் போது கங்குவா happened for me. ஏழாம் அறிவில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வரும்னு வச்சுட்டா, இதில் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து we have to show a footage. So I think this will be a very very different experience, and that's why Kanguva, and that's why 3D, and that's why Devi Sri Prasad, that's why Vetri, that's why Supreme Sundar and Bobby Deol sir வந்திருக்காரு. ஸோ டேக் இட் டு மோர் ஆடியன்ஸ். நம்ம படங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் தாண்டி இந்த படம் வந்து சூர்யாக்காக மட்டும் இல்லை, இந்த படம் வந்து பாபி தியோலுக்காக மட்டும் இல்லை, இட் இஸ் ஃபார் த விஷுவல் கிராண்டியர் விச் யூ மைட் நாட் see in another film. ஸோ அதுக்காக எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு படம் to reach more larger audience. The love of cinema. If you love cinema, anybody can watch this film. அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தமிழில் இருந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் இங்கே தான் நான் வேறு. So once you told me ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொன்னீங்க, I'm nearing 40, but ஒரு 15-year-old boy வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் போய் ஒரு என்னோட படம் பார்க்குறான்னா அவனை நான் எப்படி how am I going to connect with him அப்படின்னு நான் யோசிப்பேன் அப்படின்னு. அப்படி நீங்கள் யோசிக்கிறனால தான் இப்போ வரைக்கும் I think you have a lot of young people are also who are your fans. நீங்கள் சொன்ன மாதிரி post COVID how cinema viewing has changed.
பார்டர்ஸ் blur ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதுக்காக கேட்குறேன், how did it change your perspective sir? ஏன்னா நிறைய பேர் மாறிட்டோம். ஏன்னா அது முன்னாடி நம்ம எல்லாம் படம் பார்க்கும்போது ஓ இது ஹிந்தி படம், இது மலையாள படம், இப்போ அப்படி ஏய் ஒரு நல்ல படம் வந்திருக்கு மலையாளத்துல இருக்கா நம்ம பார்ப்போமா அப்படி சொல்லிட்டு நம்ம போய், ஏன்னா சப்டைட்டில்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ அது அந்த தாட்டே நமக்கு இப்போ போயிடுச்சு. நல்ல படம் அவ்வளோதான் நமக்கு இப்போ தேடுறோம் உட்காந்து நம்ம ஓடிடியில் தேடும் போது கூட. ஸோ ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் அ பட்டன் யூஆர் ஏபிள் டு டூ நோ கம்ப்ளீட் சர்ச் ஆஃப் மலையாள படங்களில் வந்து கண்டிப்பாக ஒரு சங்கா இந்த 6 படங்கள் இந்த 10 படங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து குஜராத்லேருந்து பார்க்க முடியுது, உத்தராகண்ட்லேருந்து பார்க்க முடியுது, ஒரு கல்கட்டாலேருந்து வந்து இங்கே பார்க்க முடியுது. தி ஆர் ஏபிள் டு கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆல் தி அதர் இண்டஸ்ட்ரீஸ். நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆக்டர் கூட வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுது. இப்போ பாபி ஜியோல் சாரே வந்து எனக்கும் அவருக்கும் வந்து எந்த கனெக்ஷனும் இல்லை, ஒரு மெசேஜோ தெரியாமல் ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்துக்கிட்டு ஒரு ஹலோ சொன்னது கூட கிடையாது. பட் அவர் வந்து கதை கேட்டேன், பட் சூர்யா அந்த படத்தில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அது நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நான் அந்த படத்தை வந்து நான் இன்னும் மனசார ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பிகாஸ் மூவிஸ் அண்ட் திஸ் ரைட்டிங் அண்ட் திஸ் கண்டென்ட் இஸ் ட்ராவல்டு தேர். even நம்ம நேர்ல பார்க்கலனாலும் you feel connected, the actors I think it's mutual respect they all give. நம்ம எப்படி வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை ரைட்டிங்கும் டைரக்டர்ஸும் எல்லாரையும் வந்து நம்ம அடிக்கடி பார்க்காட்டியும் பரிச்சயம் இல்லாட்டியும் வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். அப்படி ஒரு வாய்ப்பு வந்துன்னா வந்து யூ வாண்ட் டு ரீச் அவுட் டு தெம். சம்டைம் கேன் வி நோ ஒர்க் டுகெதர் அப்படின்னு கேட்குங்கிற ஆசை தோணுது. இந்த மாதிரி ஏன் நம்ம படம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு மெய்யழகன் பண்ணணும் அப்படின்னு தோணுது, ஒரு ஜெய்பீம் பண்ணணும்னு தோணுது. ஸோ whenever there is a good content happening, it somewhere stays in your mind and you also want to raise your bar and give something like that. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் டைரக்டர்ஸ் ஆர் ஏபிள் டு இப்போ ஜோக்கு மெயினாகவே வந்து ஒரு மலையாளத்தில் போய் ஒரு காதல் பண்ண முடியுது. அண்ட் ஷீ இஸ் ஏபிள் டு கோ அண்ட் டு ஸ்ரீகாந்த் தேர். She's able to know they are recognizing her work. And சாதாரணமாக வந்து another actor or another director or another writer, we are all able to feel as one. ஒரு ஃபேமிலியாக வந்து உணர முடியுது. அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ஓடிடி எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதுக்கப்புறமா everybody is able to feel like we are all sitting in one room and we all know each other அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். And that's why they also waiting for a content whatever is coming from south. புக் மை ஷோ போய் பார்த்தா எல்லாருமே அந்த whatever they interested போட்டுட்டு ஒரு இது ஒன்று இருக்குது, இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஃபிலிம் பார்த்தா நிறைய பேர் வந்து they are aware of this content. சவுத்துலேருந்து என்ன படம் வருதுங்கிறது வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க சிரமம் எடுத்து அவங்க வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் வாட்சிங் அதர் கண்டென்ட், வாட்சிங் மற்ற லாங்குவேஜ் படங்கள் பார்க்குறதுனால தமிழ் படங்கள் என்ன வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. இட்ஸ் ஈஸியர் டு ஈவன் ப்ரொமோட். நம்ம டெல்லி போனோம்னா அங்கே ஒரு கூட்டம் ஏற்கனவே கங்குவா அப்படிங்கிறத வந்து நம்ம கங்குவான் ப்ரொனன்சியேஷன்லாம் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை. டைட்டில் வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து சாதாரணமாக வந்து they are able to know synopsis of the film also. ஈஸியராக இருக்குது, பரிச்சயமான மாதிரி இருக்குது, ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டது புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. And I'm just going to take a minute to say, Joe ma'am, you were like super awesome in Kadal. I wanted to இதுக்கு நடுவுல ஒரு வாட்டி I just wanted to tell what a brilliant performance both of them had given. And is she excited for Kanguva release? அவங்க என்ன சொல்றாங்க? விஷுவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. she didn't expect something like this. சிவா சார் ஆகட்டும், நான் ஆகட்டும், வெற்றி சார் ஆகட்டும், நாங்கள் பண்ண முந்தின படங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷுவலோ க்ளோஸர் டு ரெஃபரன்ஸ் சொல்கிற மாதிரியான படங்கள் இல்லை. டோட்டலாக வேறு மாதிரி படங்கள் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்த்தது உணர்ந்தது வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது, டோட்டலாக வேறு ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ முதல் டீசர்லேருந்தே அந்த லுக்லேருந்தே லொக்கேஷன்ஸ்லேருந்தே வாட் எவர் விஷுவலி கேப்சர்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வமும் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. And she always wishes me well. Whatever you do, you should. And she pushes you also. அப்படி பண்ணுங்க இப்ப பண்ணுங்கன்னு இல்ல, கொஞ்சம் ஏதாவதுனா கூட she is very strict இல்ல, அதெல்லாம் சொல்லிடுவாங்க. She doesn't hold it. கொஞ்சம் அந்த தீ மாதிரி நெருப்பு மாதிரி தான் அது. No compromise, diluted-ஆ. இந்த பக்கம் கிரே எல்லாம் கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் தான். நீங்க முன்னாடியே சொல்வீங்க சார், தேவன் தேவ குட்டியா இருக்கும்போதே நாளைக்கு அவங்க என் படம் பார்க்கும்போது they should feel nice about it அப்படின்னு சொல்லுவீங்க. Now that they've grown up so much and they have their own mind and they have their own ideologies in life. So இப்போ அவங்க ஏதாவது சொல்றாங்களா உங்களுடைய படம் பார்க்கும்போது? அப்போ பார்க்குறோம் very differently. Of course என்னோட படங்களை விட நிறைய ஜோட படங்கள் பார்த்துருக்காங்க. என் படத்தில் மேபி சண்டை காட்சிகளோ மற்ற காட்சிகளோ மேபி நாட் ரைட் ஃபார் them to see at that age. ஒரு
யூஏ ஃபில்மாக இருந்தாலும் வந்து கங்குவா பத்தி அங்க என்ன what do they have to அதான் சொல்கிறேன். தியா வந்து ரெகுலரான ஃபிலிம்ஸை விட வந்து ஜெய்பீம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 24 அந்த டைமில் பிடிச்சது. அந்த மாதிரி செலக்டட் ஃபில்ம்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்திருக்கு. அண்ட் திஸ் ஃபில்ம் இட்ஸ் ஆல்சோ இன் 3D, இட்ஸ் ஆல்சோ ஷார்ட் என்டையர்லி இன் அ ஃபாரஸ்ட் என்வாயர்மெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு எபிக் ஃபில்ம் அப்படிங்கிற போது I'm hoping they will like it. When they say they, like for example, when Diya says, I like your JB Mappa, so do you feel extra special? Definitely. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தியா வந்து கோவிட் டைமில் தான் அது ரிலீஸ் ஆச்சு. திடீர்னு சும்மா படம் பார்த்துட்டு போல குவைட்டாக இருந்துச்சு. திடீர்னு நைட் தூங்கும் போது என் பக்கத்தில் தலையணியில் தலை வச்சுக்கிட்டு எப்படிப்பா ஜெய்பீம் பண்ணீங்க, எப்படி how did you think you can be a part of such a film? ஒரு புலிஸ் ஃபிலிம் பண்ணிவிட்டு காக்க சிங்கம் எல்லாம் பண்ணிவிட்டு அது டோட்டலாக ஆப்போசிட்டாக ஒரு கருத்தை சொல்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது. கூடப்பா யூ டுக் திஸ் டிசிஷன் அண்ட் ஸ்போக் அபவுட் சம்திங் விச் வி ஆர் நாட் aware of அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. That's such a nice compliment to get for it, no? That's so nice. OTT பத்தி பேசும்போது you one of the biggest star in our country direct ஒரு OTT release பண்ணீங்க நீங்க. And that was like considered ஒரு bold move, brave move. Yeah. And அது பண்ணும்போது what was in your mind, sir? Did like இது கரெக்ட் அப்படி யோசிச்சிங்களா, இது இல்லை இதுதான் கரெக்ட் அப்படி நினைச்சிங்களா, எப்படி how did you take that decision? Because உங்க theatre release-க்கு there's like one, every actor will want, even a small actor will want, and the time that they wanted only theatre release விட்டுக்கூடாது. The only person who said before you illa OTT release, Kamal sir solli naanga kettirukom, during those time. Adukapro we saw another big actor of your stature to come and do that. So appo eppadi sir irundhathu ungaloda ennam? ரொம்ப உறுதியெல்லாம் இல்லை. என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே இல்லை. கண்டிப்பாக தியேட்டரில் வரணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐ ஆல்சோ ஹாவ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு. ஒரு 5 டைரக்டர்ஸ் வந்து அந்த வாழ்வாதாரம் எல்லாமே வந்து அதை நம்பி இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூ நோ, வென் யூ இன்வெஸ்ட் ஃபார் 5-6 ஃபில்ம்ஸ், சம்டைம்ஸ் இட்ஸ் மோர் தேன் யுவர் கெப்பாசிட்டி டு ஹோல்ட் பேக் அப்படிங்கிறது. எல்லாத்தோட நன்மையும் பார்க்க வேண்டியதாக இருந்தது. செல்ஃபிஷாக என்னால் வந்து ஐ ஹாவ் டு கம் இன் தியேட்டர்ஸ், யூ ஆல் கேன் வெயிட் whenever it comes அப்படிங்கிறது தெரியல. ஒரு ப்ளீக்காக இருந்தது அந்த டைமில். ஸோ அப்போ எடுத்த முடிவு தான். நல்லது கெட்டதுங்கிறது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களோட ஒவ்வொருத்தரோட பார்வையில் இருக்கும். ஐ திங்க் வாட் எவர் ஐ டிட் வாஸ், அந்த டைமில் எது நல்லதோ, அந்த டைமில் எது என்னோட பெஸ்ட்டாக பண்ணியிருந்திருக்க முடியுமோ, ஐ திங்க் வி டுக் தட் டிசிஷன் அண்ட் வி வெண்ட் ஹெட். நல்லதும் நடந்திருக்கு, வருத்தங்களும் அது நடந்திருக்கு. பட் நிறையா ஆடியன்ஸ் போய் ரீச் ஆனதுக்கு வந்து அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஜெய்பீம் ஆகட்டும், சூரரை போட்டு ஆகட்டும், பல லாங்குவேஜஸ் பல ஊர்களுக்கு போய் சேர்ந்ததுக்கு வந்து முக்கியமான காரணமாக அது இருந்திருக்கு. இப்போ தியேட்டர்கள் ரிலீஸ் வர முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தம் தான். அதை சரி செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ கங்குவா வந்து தியேட்டரில் எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டெஃபினெட்லி. அண்ட் நீங்கள் அப்படி அந்த ஓடிடி ரிலீஸ் பண்ணும்போது இட் டிட் a lot of good. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய குடும்பங்களுக்கு, நிறைய சினிமாவை நம்பி இருக்கிற, அந்த வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிற நிறைய பேருக்கு இட் கேவ் ஹோப். சூர்யா சார் படமே வந்துருச்சு, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் lot of other films also kind of released. பட் ஒருத்தங்களை வருத்தப்பட வச்சுட்டு ஒருத்தங்களை வந்து சந்தோஷப்படுத்துறமே அப்படிங்கிற அந்த கால் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஐ want to come back. இது எதுவாக இருந்தாலும் அது தியேட்டரில் தான். தியேட்டரில் பார்க்குற மாதிரி 10,000 மடங்கு ஒரு ஓப்பன் அப் ஆகி அந்த உலகத்தை பார்க்கும்போது வந்து அது எதுவுமே வந்து ஈக்குவல் பண்ணவே முடியாது, சரி பண்ணவே முடியாது. அந்த டைமில் வந்து ஒரு ஆக்சிஜன் தேவைப்பட்டது. அந்த டைமில் வந்து ஒரு சர்வை பண்ணுறதுக்கு, 2D மறுபடியும் படங்கள் எடுக்கிறதுக்கு, வாட் எவர் ஃபில்ம்ஸ் வி ஆர் டூயிங் நவ், ப்ரொடியூசிங் நவ், அதை சர்வை பண்ணுறதுக்கு அதுக்கு முதல்ல அதுக்கு கொஞ்சம் தீனி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ வி ஹேட் டு டேக் தட் கால். This is your highest budget film yet. டபுள் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அப்போ முந்தின படங்களில் இருந்த பட்ஜெட்டை விட டபுள்ங்கிறாங்க. ஐ திங்க் ஞானவேல் இஸ் புஷ்ட் அந்த என்வெலப். மார்க்கெட் ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த பட்ஜெட்குள்ளே தான் படம் பண்ண முடியும், இவ்வளோ தான் விற்க முடியும், மேக்ஸிமம் என்ன விற்றாலும் வந்து இவ்வளோ தான் வந்து ஒரு படம் காசு சம்பாதிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை வேறு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தைரியமாக பண்ணது வந்து ஐ திங்க் ஞானவேல் ஹேட் ஆல் தட் டெனாசிட்டி டு அந்த
தன்னம்பிக்கை இருக்குது இல்லையா, மைண்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் வந்து அமேசிங் ஸ்ட்ரென்த். அண்ட் தட்ஸ் வை லெட்ஸ் டூ சம்திங் ஃப்ரம் தமிழ் சினிமா. நம்ம வந்து ஒன்று பண்ணுவோம். எல்லாருமே எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து மேக்கிங் லார்ஜ் ஃபார்மேட் ஃபிலிம்ஸுக்கும் போது பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு கதை இருந்தால் தான் அது மாதிரி பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து அது மாதிரி ஃபிக்ஷனலாக ஒன்று உருவாக்கி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் வி டென்ட் சி இன் பாகுபலி, வாட் வி டென்ட் சி இன் பொன்னியின் செல்வன்னா அது சிவிலைஸ்டு ஒரு வேர்ல்டு. இது அந்த சிவிலைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கதைங்கிறதுனால புது அனுபவமாக இருக்கும்னு நம்புகிறேன். கங்குவா நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது ஷூட்டிங் ப்ராசஸ் போகும்போது ப்ராசஸ் போகும்போது ஒரு பெரிய படம் அதுக்கு ஒரு ஹைப் பண்ணணும், அதை பற்றி நிறைய நியூஸஸ் வரும், இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வரும். பட் கங்குவா இஸ் லைக் திடீர்னு யூ ஹிட்டர்ஸ் வித் ஒரு டீசரோட நீங்கள் வந்தீங்க. வாஸ் இட் ஆன் பர்பஸ்? இல்லை நம்ம பண்ணி முடிச்சுட்டு தான் வி ஷுட் புட் தட் அவுட், அந்த மாதிரி ஏதாவது பர்பஸ் இருந்ததா சார் அதுக்கு? இல்லை, வாஸ் இட் கான்ஷியஸான ஒரு டிசிஷனாக நீங்கள் எடுத்தீங்களா, இல்லை வாஸ் இட் லைக் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே காட்டுக்குள்ளே, அதாவது திடீர்னு யாரோ வீடியோ போட்டாங்க வந்துச்சு வைரல் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். நாங்கள் வந்து வைரல் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த அட்டெம்ப்டோ அந்த முயற்சியோ கண்டிப்பாக யாருமே எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நிறைய வந்து க்ரீன் மேட் அண்ட் ப்ளூ மேட் ஷாட்ஸ் இதெல்லாமே வந்து ஹரி சார் தான் தேங்க் பண்ணணும் ஃபார் ஆல் இஸ் டீம் டு ஹேவ் ஒர்க்ட் டே அண்ட் நைட் டு கிரியேட் திஸ் வேர்ல்டு. இந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் எங்களுக்கே வந்து படம் பார்க்கும் போது தான் தெரியும். ஏன்னா சுற்றியும் வந்து அது மேபி சிவா சார் மைண்டில் இருக்கும், இந்த க்ரீன் மேட்டும் அந்த ப்ளூ மேட்டும் இப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது அவர் மைண்டில் இருக்கும். பட் ஃபைனல் அவுட்புட் வந்து வித்தவுட் காம்ப்ரமைஸ் இந்த டைமெல்லாம் இருந்ததுனால பெஸ்ட்டாக வரும்போது வி வில் கிவ் அ டீசர், நல்லாத வரும்போது வி வில் கிவ் அ சாங் அவுட் அப்படிங்கிறது அந்த டைம் எடுத்துக்கிட்டு பண்ணோம். முன்னாடியே வரணும், முன்னாடியே அதை கொடுக்கணும் அப்படின்னு எந்த இன்செக்யூரிட்டியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது வரும்போது நல்லா வரும், பார்க்கட்டும், ஃபைனல் ப்ராடக்ட் அந்த மாதிரி. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பாட்டி இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.